திசையெங்கும் பரவும் செந்தமிழே, என் நாவில் நடமிடும் நற்றமிழே உந்தனுக்கு நல் வணக்கம் என்று அந்த தமிழ் தாயை வணங்கிக் கொண்டு டிவி வழங்குகின்ற விவாத அரங்கம் 56 உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பாமுக அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் வாணிமோகன் அவர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து பேச்சாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என்னினிய பணிவான வணக்கம். இன்றைய விவாத அரங்கம் கொண்டு வரக்கூடிய ஒரு தலைப்பு சற்று வித்தியாசமாக, ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு தலைப்புகள் ஊடாக செல்வோம். ஆனால் இன்று ஒரு சமூகம் சார்ந்த தலைப்புக்குள் வரப்போகிறோம். அதாவது இந்த தமிழில் வேற்றுமொழி கலப்புகள் உள்ள திரைப்படங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். வேற்றுமொழி கலந்த பாடல்கள் அன்றைய காலத்து பாடல்களா இன்றைய காலத்து பாடல்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் எடுத்தோன்னா அது இன்றைய காலத்து பாடல் தானே நிறைய இருக்குன்னு சொல்லுவீங்கள். இல்லை, அன்றைய கால பாடல்களிலும் நிறைய பாடல்களில் இருக்கின்றன. ஆதாரத்தை கொண்டு வந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அது சற்று சுவாரஸ்யமாக இன்றைய இந்த நிகழ்வு, அதாவது இன்றைய இந்த விவாத அரங்கம் 56 ஒரு நகைச்சுவை கலந்த நிகழ்வாக அமைய இருக்கின்றது. ஏனென்றால் இந்த மாதம் மார்கழி மாதம். மாதங்களில் மார்கழி தான் மகிழ்ச்சிக்குரிய மாதம் என்று சொல்வார்கள். எப்படி மகிழ்ச்சிக்குரிய மாதம் என்று சொல்லுவீர்கள்? இல்லையே, இங்க குளிர் இருக்குது, காற்று இருக்குது, பனி இருக்குது, எப்படி மகிழ்ச்சிக்குரிய? அத்தனையும் உங்களுக்கு பூமியில எங்களுக்கு அது மகிழ்வைத்தான் தருகிற ஒரு மாதம். அதை விட மகிழ்ச்சிக்குரிய மாதம் ஏன் சொல்லுங்க? இந்த ஆண்டை நிறைவு செய்கிறதும் அடுத்த ஆண்டை தொடக்கி வைக்கின்ற பொறுப்பும் இந்த மாதத்துக்கு தான் இருக்கிறது என்பதை பெருமைக்குரிய ஒன்றாகவே இருக்கிறது. அப்படியான இந்த மாதம் கலகலப்பாக இன்றைய நாளும் இந்த மாதமும் செல்ல வேண்டும். ஏனென்றால் அடுத்த வருடத்தை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற 2026 இன்னும் சில நாட்களின் பின் எங்களை வந்தடைய இருக்கிறது. ஆகவே அந்த மலர்ச்சியோட இன்றைய இந்த பொழுது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய பொழுதாக எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த விவாத அரங்கத்துக்கு வருகின்றோம். தமிழில் வேற்றுமொழி கலப்புகள் கொண்ட பாடல்கள் அன்றைய காலமா இன்றைய காலமா? அன்றைய காலத்தில் பேச இருக்கிறார்கள் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள், திரிபுர சுந்தரி அவர்கள், ராசேந்திரம் அவர்கள். இன்றைய காலம் என்று பேசுவதற்காக பத்மலோஜினி அவர்கள், சிவரூபன் சிவசெல்வம் ஆரம்பித்தவர்கள், வெள்ளத்தாயி அவர்கள். சிவரூபன் சர்வேசரி உங்களோட ஒலி வாங்கிய ஓபன் பண்ணிட்டு இருங்கவன் அந்த நேரம் ஒன் பண்ணல. உங்களோட வீட்டு சத்தங்கள் இங்கு வருகிறது, அல்லது அவர்களை சொல்லுங்கள் சற்று அமைதியாக இருக்கும்படி. நிச்சயம் அவர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள் என்று எண்ணிக்கொள்ளுகிறேன். அன்றைய காலம் என்று சர்வேஸ்வரி அவர்கள் தாயக சூழலில் இருந்து ஒரு கலைஞர் என்று சொல்லலாம். எல்லா பகுதிகள் ஊடாகவே தமிழோட இணைந்திருக்கிற ஒருவர், கவிஞராக இருக்கின்றார். கூத்துக்கள், நாடகங்கள் போன்றவற்றை பழக்கி கொண்டு பிள்ளைகளுக்கும் அடுத்த சந்தைக்கும் கொடுக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். திரிபுர சுந்தரி அவர்கள் ஒரு இளம் முனைவராகவும் அதே நேரம் ஒரு ஆசிரியராகவும் இருக்கின்றார். ராஜேந்திரம் அவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியர், சிறந்த ஒரு கவிஞர். பத்மலோஜினி அவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியராக பிரித்தானியா நாட்டில் இருக்கின்றார். அதாவது பிரெஞ்சு ஆசிரியராக ஒரு சிறந்த கவிஞராக இருக்கின்றார். சிவசெல்லம் ஆரம்பித்து கவிஞர், தூய தமிழ் பற்றாளர். அடுத்து வெள்ளத்தாயி அவர்கள் சிறந்த ஒரு பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளராக இன்று முதல் முறையாக எங்களுடன் கலந்து கொள்ள இருக்கிறார் என்ற மகிழ்வான செய்தியையும் தந்து கொண்டு அவர் இணைந்து கொள்ளும் பொழுது அவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்ளுகிறோம். இன்றைய இந்த நிகழ்வில் அவர் புதியவராக விவாத அரங்கத்தில் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இப்பொழுது வருகின்றோம். இந்த தமிழில் வேற்றுமொழி கலப்புகள், உண்மையிலேயே எங்கட தமிழ் தூய தமிழ் என்று இப்பொழுது படிக்கின்றோம். மரமலை அடிகளும் சொல்லி இருக்கிறார், நாங்கள் தூய தமிழோட வாழ வேண்டும் என்று. ஆனால் அன்று தொடக்கம் எங்களுடைய தமிழில் சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம் போன்ற சொற்கள், அதாவது திராவிட சொற்களோட சேர்ந்த பல சொற்கள் இணைந்திருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். கதிரவன் என்று சூரியன் அழகான பெயரை, சூரியன் பேர் கதிரவன், ஆனால் சூரியன் என்றது ஒரு வடமொழி சொல்லாகவே இருக்கிறது. இப்படி பல சொற்கள் எங்களை அறியாமல் கலந்திருக்கிறன. அதை விட பிரித்தானியர் எங்கட நாட்டில் ஆண்ட ஐரோப்பியர்களுடைய சொற்களும் எங்கட பாட்டுகள்லயோ அல்லது எங்கட வாழ்வியல்லையோ ஒட்டி கொண்டு இருக்கின்றன. அப்படியான சொற்களும் இந்த பாடல்களில் வருகின்றன. பாடல்கள் சந்தத்துக்காக அன்றைய படத்தை இன்னும் மகிழ்ச்சிக்குரியதாக
அந்த படமும் ஓட வேணும். அந்த பாட்டும் அதுக்கேற்ற மெட்டோட சேர்ந்த தமிழ் வரிகள் எல்லாம் வந்து போயின. அப்படியாயின் அது அன்றைய காலமா இன்றைய காலமா? இப்பொழுது நாங்கள் அன்றைய காலத்துக்கு போவோம். ஏன்னா அதோ அந்த பறவை போல ஆட வேண்டும், இதோ இந்த அப்படி வர போறாவோ தெரியும் எனக்கு ஒரு எண்ணமாக இருந்தது. சரி, அன்றைய காலத்தையே எடுப்போம். ஏன்னா பழமை என்றும் இனிமையானது என்றுதான் சொல்றார்கள். ஆகவே அவரையே நான் முதலில் அழைத்துக் கொள்கிறேன். வாருங்கள் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களே, மைக்க ஆன் பண்ணிட்டு பேசுங்க. மார்கழி மாதம் குளிர் கிடுகிடுக்க, மனதுகள் இங்கு இதமாக மிதமிதக்க, அன்னை தமிழை அடியெடுத்து இன்றைய விவாத அரங்கிற்கு பாமுக தலைவர், துணைத் தலைவர், நடுவராக வீற்றிருக்கும் தமிழ் மாமணி நகுலா சிவநாதன், நம் மணியாக வந்திருக்கும் காலத்தில் அழியாத காவிய பாடல்களை அள்ளி வந்த வாதினரே, எமக்கு எதிர்வாதமாக வாதிட வந்திருக்கும் அறிஞரே, உங்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, தமிழில் வேற்றுமொழி கலப்புக்கள் அதிகம் கொண்ட பாடல்கள் இன்றைய காலமா அன்றைய காலமா? அன்றைய காலம். ஓ ஓ ஓ ரசிக்கும் சீமானே வா, ஜொலிக்கும் உடையணிந்து கழிப்பு நட புரிவோம், இதிலேயே வருகின்றது. அந்த காலத்திலே இந்த பாட்டு, பராசக்தி படத்திலே இந்த பாட்டு வருகிறது. இதிலேயே கலகலப்புத்தான். ஒவ்வொரு மொழி என்றால் மராட்டியம், சிங்களம், ஆங்கிலம், ஹிந்து என்ற ஒவ்வொரு மொழிகளை உள்ளடக்கி கொண்டு வருகிறது முதல் பாடலாக. அதே போல இன்னும் ஒரு பாட்டு, அந்த பார்வையாளர்கள் வணக்கத்துக்கு இந்த வேற்றுமை மொழிகளும் சேர்ந்து முடிந்த பாடல்கள் அந்த காலத்தில் கூடுதலாக இருக்கிறது. எல்லா மனதையும் கொள்ளை கொண்டதே என்றால் மிகையாகாது. முதல் பாடலாக தேவனே என்னை பாருங்கள், பாவங்கள் எல்லாம் வாங்கி கொண்டன, அதிலே ஓ மை காட் என்று வருகிறது. அப்ப அதிலே வருகிறது என்று சொன்னால் அது ஒரு ஆங்கில மொழி கலக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஆங்கில மொழி கலக்கப்பட்டாலும், சோகத்தின் தன்மை மிளிரப்பட்டாலும், ஆனால் அங்கு ரசனையின் தன்மை மிஞ்சி நிற்கின்றது. அந்த காலத்து பாடல்கள்ல ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாடல் சோகமாக இருக்கின்றது என்று போட்டு அதை நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு ஆங்கில மொழியாலே வந்த ஒரு பதம் நம்முடைய நெஞ்சை இன்னும் ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறது. அப்படித்தான் பைலட் பிரேம்நாத் என்ற படம் இருக்கிறது. சிவாஜி மாலினி பொன்சேகாவின் Who is the black sheep? அது யார் யார் யார், Who is the black sheep என்று அந்த பாடலை பாருங்கள். அப்படி ஒவ்வொரு பாடல்களும் அந்த காலத்திலே பாடல்களின் வகையிலே கேள்வி பிறந்தது அன்று, பதிலும் கிடைத்தது இன்று என்று சொன்ன மாதிரி ஒரு கேள்வியோடையே அந்த பாடல்கள் ஆங்கிலங்களை தான் எந்த மொழியை வந்து புகுத்தினால் என்ன, அங்கு படமும் அப்படி இருந்தது, பாடல்களும் அப்படி இருந்தது. ஏன் கடவுள் அமைத்து வைத்த மேடை என்ற பாடல் எடுத்து பாருங்கள். அந்த பாடலிலும் ஆங்கிலி இரண்டொன்று, பெண்களி இரண்டொன்று, அங்கேயும் ஆசை உண்டு பாடுகின்றது. அப்ப அப்படி இருக்கிறது. சிப்பி இருக்குது, முத்தம் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி என்ற போதும் அங்கு இருக்கிறது. அப்படி பலதரப்பட்ட பாடல்கள். ஆனா இப்ப எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன்ன நான் ஒரு பாட்டுனேன், யாழியோ இங்கானா டோலியோ இங்கானான்ற ஒரு பாட்டு. அப்ப அது வந்து ஒரு மராட்டிய பேச்சு. ரம்கானா அசத்திட்டா டங்கானா என்ற பாட்டு. இந்த பாட்டை நாங்கள் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஆனால் பாட்டு இருக்கு. நாங்கள் அறியாத காலத்திலேயே அந்த பாட்டு வந்து இருக்கு. எந்த மொழியில கலந்து கொண்டாலும் வேற்று மொழிகள் அந்த காலத்தில இருந்து கலக்கப்பட்டு இன்றும் கலக்கப்படுகிறது. இது என்று நான் சொல்லவில்லை. அந்த காலத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த காலம். இந்த காலத்துக்கு புதுசாக கலக்கப்படவில்லை. அந்த காலத்தில் தான் கலக்கப்பட்டதை இங்கு இன்று பரிமாறிக்கப்படுகிறது. அதுபோல ஹாப்பி அப்ப நல்லோர்கள் வாழ்வை காக்க என்ற ஒரு பாட்டு அதுவும் வருகிறது. மற்றது டுவிங்கிள் டுவிங்கிள் லிட்டில் ஸ்டார், தத்தி செல்லும் முத்து கண்ணன் சீரிப்பு, நம்மை தாளாட்டும் அன்னை கொண்ட அந்த பாட்டு இருக்கு. அதெல்லாம் பாடம் இல்லை. அப்படி அன்றைய எத்தனை பாடல்கள் வேற்று மொழிகளை கலந்து காணம் சேர்த்த வேளையிலும் அர்த்தம் நிறைந்ததும் தத்துவம் உணர்ந்ததும் ஒரு பண்பாட்டை வளர்க்கும் முறைமையும் பூண்டு
எல்லார் மனங்களையும் ஈர்த்து கொள்ளும் உன்னத கீதங்களாக இருந்தது என்றால் அது மிகையாகாது. அது அந்த காலம்தான். நடுவரே, அந்த காலம் போல் இந்திய காலம் வருமா? அந்த பாடல்களுக்கு ஈடாக இந்திய ஒரு பாட்டு பதில் கூறுமா? ஆகா, அது அடமழை என்பதில் என்ன சந்தேகம்? கன்னடம், மராட்டியம், தெலுங்கு, ஆங்கிலம் என தமிழுக்குள் எத்தனை நவரத்தினம் கொட்டியது பாடல்கள் அசத்தி உள்ளார்கள் அந்த காலத்திலே என்று சொல்லும் போது பாடல்களின் வரிகள் எல்லாரையும் சுண்டி இழுத்தது என்பது பொய்மையா? இல்லையே. எந்த மொழி கலந்தாலும் அதன் சிறப்பு இன்று எத்தனை மொழிகளை கலந்தாலும் இனிமை பெறாது. அதற்கு என்ற தனித்துவம் உண்டு. ஒரு பாடல் ஒன்று இருக்கு, சிஞ்சினிச்சான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தான் கூட்டத்திலே ஆட்டமா அட. அதுல சிங்கிச்சானே அது ஒரு வச்சு பாசதான். அப்படி எத்தனையோ விதமான பாடல்கள், எத்தனையோ விதமான செயற்பாடுகள், அந்த எந்த மொழியை எப்படி கொண்டு வந்தாலும் அன்றைய பாடல்களின் நிலைகளில் இருந்து இந்த பாடல்கள் இன்றைய பாடல்கள் ஈடாகாது. ஏனென்று சொன்னால் அந்த ஈடாகக்கூடிய பாடல்களின் தன்மையில் இன்று இல்லை. இன்று காணாங்குருவி கண்டோமா, விட்டோமா, போனோமா, வந்தோமா, ஆனால் ஒரு அர்த்தம் இருக்கா? அந்த அர்த்தத்தின் ஒரு தன்மை இருக்கா? அப்போது அன்றைய இங்கிலீஷும் இன்றைய இங்கிலீஷும் ஒன்றுதான், அன்றைய ஹிந்தியும் இன்றைய ஹிந்தியும் ஒன்றுதான், அன்றைய மராட்டியம் இந்திய மராட்டியம் ஒன்றுதான். ஆனால் பொருள் நிறைந்த பாடலுக்குள் புகுத்தப்பட்ட வரிகள் அதை நிச்சயமாக அந்த காலத்தில் பொருள் நிறைந்த பாடல்கள், மனம் நிறைந்த பாடல்கள், காலத்தால் அழியாத பாடல்கள் என்பது என்றால் நடுவரை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்று வந்தது வேற்றுமொழி கலப்பு என்பதை சொல்லி நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நீங்கள் அன்று வந்தது அதே நீலா அதே நிலா மாதிரி நீங்கள் அன்றைய அந்த பாடல்கள் உண்மையிலேயே ரசனை மிகுந்த பாடல்களாக இருக்குது என்றதை அழகாக சொன்னீர்கள். உண்மைதான். அதாவது அந்த தத்துவ வரிகளுக்குள் ஒரு ரசனை இடையோடி இருந்ததை நாங்கள் பார்க்கும்போது அவை ரசித்து வாழ்ந்த காலம், அந்த எங்கட பருவமும் இளமைக்கால பொழுதுகள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக கழிந்த பொழுதுகளாகத்தான் இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி Who is the Black Sheep என்று நாங்கள் அந்த பைலட் பிரேமநாத் படம் பாக்கிகளை பார்த்தோம். எத்தனையோ ஆங்கில வார்த்தைகள் அதுல வருகிறது. ஆனாலும் அந்த வார்த்தைகள் வந்தாலும் அந்த பாடலை ரசிக்க கூடியதாக இருந்ததை அழகாக சொன்னீர்கள். ஓ தேவனே என்ன பாருங்கள், அதிலும் கணக்கு ஆங்கில வார்த்தைகள் வருகிறது இடையிடையாக. ஆகவே பாடல் வரிகள் பிறமொழி கலந்தாலும் ரசனைக்குரியதாக இருந்ததை அவர் அழகாக சொல்லி இருந்தார். என்னால் அப்ப அதுல ஒரு கேள்வி பிறந்தது, ஒரு நியாயம் பிறந்தது, அதுல ஒரு பாடல் வரி வந்தது, அதற்குள் ஒரு ரசனை இருந்தது. உண்மைதான். அர்த்தம் நிறைந்த பாடல்கள் அன்றைய பாடல்களாக இருந்தன. அப்ப இன்றைய பாடல்கள் அர்த்தம் நிறையவில்லையா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. எப்போதும் அந்த நியூ இயர் வந்தால் ஹாப்பி நியூ இயர் என்ற அந்த பாடல் எப்போதுமே மனங்களில் ஒலித்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு நியூ இயர் வரவும் அந்த பாடல்களை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதுவும் உண்மைதான். ஆகவே தமிழுக்குள்ள பல மொழிகளின் கலப்பு இருந்து அதில அந்த பல மொழிகளின் கலப்போடு அந்த பாடல்கள் வந்தது மறக்க முடியாத ஒரு உண்மைதான். என்றால் எப்படி ஒரு கூழாங்கல்லுகளுக்குள்ள நவரத்தினங்கள் எப்படி பொதிந்து இருக்குதோ அதுபோல ஆங்காங்கே இருந்தது உண்மை. அது ரசனைக்காக மட்டுமே ஒழிய தமிழுக்குள்ள முற்று முழுதாக கலக்கவில்லை. சினிமா பாடல்களை அந்த சினிமாவை நாங்கள் ரசிக்கவும், அதே நேரம் அந்த படம் நீண்ட காலம் ஓடவும் இந்த ஆங்கில வார்த்தைகளும் ஏனைய வார்த்தைகளும் அங்க அந்த ஒரு ரைமுக்காக போட்டிருந்தார்கள். அதை பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி அந்த பொருள் நிறைந்த பாடல்களாக இருந்தாலும் ஆங்காங்கே அந்த வேற்றுமொழி சொற்கள் அதிகம் இருந்தது என்று சொல்லுகிறார். பார்ப்போம் நாங்கள் அடுத்த அதிகம் இருந்தது அன்றைய காலமா அல்லது இன்றைய காலமா என்று மிக அழகாகவே அவர் ஓ மை கோட் இருந்து வடிவாக அவர் அந்த ஒவ்வொரு வரிகளையும் எடுத்து அந்த தன்னுடைய கருத்தை மிக ஆணித்தரமாக வைத்ததற்கு சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களுக்கு மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஆம், அப்படியாயின் இன்றைய பாடல், ஐயோ இன்றைய பாடல் தான் நிறைய இருக்குதே என்று சொல்வதற்காக நாங்கள் பத்மலோஜினி அவர்களை அன்போடு அழைக்க போகிறோம். வாருங்கள். என்ற இன்றைய காலத்து பெண்கள், ஆகவே இன்றைய காலத்து பாடல்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். ஆம், அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம்.
உண்மையிலேயே இன்றைய பாடல்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்றைய பாடல்ல தமிழ் சொற்களை தேட வேண்டியும் இருக்குது சில பாட்டுல. இது தமிழ் பாட்டா, இது ஹிந்தி பாட்டா அப்படின்ற ஒரு அதாவது சர்வதேச ரீதியான பாட்டை தான் நாங்கள் இப்ப விரும்புறோம். அதுல ஒரு உதாரணமா ஒரு பாட்டு சொன்னா கொஞ்சம் சிரிப்பா இருக்கும். ஒரு பாட்டு உண்டு, ஏனோ தன் ஒரு பாட்டு உண்டு, அஸ்கிலக்ஸுக்கு தான் ஹைமோ ஹைமோன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அதுல உண்மையிலேயே சில சொல் தெரியாது. அதுல தன்னுடைய காதலை சொல்றதுக்கு கிட்டத்தட்ட எல்லா ஒரு ஹிந்தி, உருது, மலையாளம், பிரெஞ்சு, அமூர் என்ற காதல் அப்படி என்ற கருத்து அது பிரெஞ்சுல இருக்குது. அஸ்கு லக்ஸ்கு அதை நினைக்கிறேன் லத்தீன் அப்படி இருக்கலாம் நினைக்கிறேன். அப்ப அதுல ஒரு காதல் உண்மையில் சொல்றதுக்கு அத்தனை மொழியிலும் வார்த்தையோன்று கொய்தேன், ஒவ்வொன்றிலும் ஒரு கொய்கிறார் ஒரு வார்த்தை, மொத்தமாய் கோர்த்துதான் காதல் சென்றொன்று செய்தேன், ஒரு சென்று செய்த பண்றதுக்கு. அப்ப எவ்வளவுக்கு அப்ப காதலே அது எனக்கு விளங்கல. சென்றொன்று செய்தேன், உன்னிடம் நீட்டினேன் காதலை காட்டினேன் என்று அதுக்கு அப்படி வரும் அந்த பாட்டு. அப்ப இதுல இப்ப இந்த பாட்டை கேட்கிற ஆட்கள் என்ன யோசிப்பினோம்னா, அப்ப இனி அதாவது இனி ஒரு பாட்டை எழுதுற ஒரு ஆள் யோசிப்பார், அப்ப நாங்களும் வேற்று மொழிகளை சேர்க்கலாம் தானே, இதுல என்ன பிழை இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள ஏற்படுறதுக்கு இருக்குது. அதுக்கும் சில ஹீரோக்கள் இப்ப ரொம்ப பிரபல்யமா இருக்கிற ஒரு ஹீரோட பாட்டுல இந்த வரைக்குள்ள எல்லாரும் அதை பின்பற்றதுக்கு யோசிப்பாங்க. அடுத்தது ஒரு பாட்டு இருக்கு, ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு, முஸ்தபான்னு ஒரு பாட்டு இருக்குது. அதுல ஜூட் பிறக்கும் ஜூலை பிறக்கும், சீனியருக்கும் ஜூனியருக்கும் கல்லூரி சாலை எங்கும் ராகிங் நடக்கும் அப்படின்ற ஒரு வரும். அது அந்த பாட்டு, நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் முத்தன் சிறகு, அது அந்த ஒரு நல்ல ஒரு பாட்டு தான். ஆனா அதுல வர்றது அத ஜூன் பிறக்கும் ஜூலை பிறக்கும், அதையே தமிழ் சொல்லியே போட்டிருக்கலாம் தானே என்ற ஒரு எல்லாருக்குமே தெரியும் தானே. ஜனவரி பிப்ரவரி தெரியாமையா இருக்கிறாங்க, தெரியும். அதுலயே ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஜூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி சாலையருக்கும் ராகிங் நடக்கும், அந்த சொல்லெல்லாம் இப்ப பலருக்கு தெரியாம இருக்கிறது தெரிய வரும். அதுதான் இதுல ஒரு சிறப்பும் இருக்குது, இதை நாங்க சொல்ல முடியும். ஆனபடியால இப்பத்திய பாடல்கள் நிறைய போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதுல ஒரு பாட்டு ஒன்று சிரிப்பா இருக்கும், மையா மையா ஒரு பாட்டு வரும். அதுல நாம் தினமும் அதுல அது என்ன மையா மையா பொய்யா பொய்யா அது தெரியல, அது என்ன ஓசைக்காகத்தான் போடுறாங்க, அது விளங்குது. ஆனா அதுல அது எப்படி சொல்றது, நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள் மையா மையா, என்னுடலில் ஒளிவிட்ட மலைகள் பொய்யா பொய்யா அப்படி வரைக்குள்ள அது ஒரு விதத்துக்கு நல்லா இருக்கு. ஆனா அதை எப்படி சொல்றது, இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு கேட்பாங்கள் தானே, அது கேட்கக்குள்ள அவங்களுக்கு அது ஒரு வித்தியாசமா இருக்கலாம். இதுக்குள்ள அது மையா மையா பொய்யா பொய்யா அது இல்லாமே ஒரு பாட்டோட அதை விட இன்னும் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசமான பாட்டு, ரா 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 காவாலா பாட்டு. அதுல ரா லாங் ஆகுதே அதாவது லாங் அதிகம் தமிழ்ல சொல்லிக்க லாங் ஆகுதே என்று பண்ணைக்குள்ள இசப்புடும் அதுக்குள்ள மாறுபடும். அப்ப ரா பறிக்கும் ராவே ராவே, அது ரா ரா ரா, அது தமிழ்ல ரானா இருக்கு அது நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா அது எப்படி சொல்றது, ஒரு கேட்க நிறைய வேற்று சொற்கள் மாதிரி இருக்கு சில சொற்கள் அது எங்களுக்கு. அதே மாதிரி இன்னொன்று ஒரு விஜயின் ஒரு நல்ல பாட்டு உண்டு, அது அவருக்குள்ள ஜூன் ஜூலை மாதத்தில் ரோசா பூவின் வாசத்தில் ஜூனியர் சூரியன் கையில் கிடைக்கும், மனப்பார்த்தித்தான் கட்டித்தான் விண்ணில் பறக்கும், ஆரஞ்சு கண்ணத்தில் ஆப்பிள் போன்ற வண்ணத்தில் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பாட்டுல இதே முக்காசி ஆங்கில பாட்டு தான் வருது, ஆங்கில சொற்கள் எல்லாம் வருது.
இதுல இதுல இங்க தமிழ் சொல் இருக்கு அப்படின்ற ஒரு இது இருக்குது. இப்ப அநேகமான தமிழ் பாட்டுகள் வந்து கூடுதலாக எங்களுக்கு வந்து ஆங்கில சொற்களை முன்னிலைப்படுத்தி தான். இப்போ டோன்ட் வரி முஸ்தபா முஸ்தபா, டோன்ட் வரி முஸ்தபா என்று வரைக்குள்ள அந்த டோன்ட் வரி அப்ப கூடுதலான ஆட்களுக்கு அது தெரியவும் வருகுது. எனபடியால இன்றைக்கு வந்து அநேகமான முதல் சில பாட்டு மனசுல நிக்குது இல்ல ஆங்கில சொற்களாலேயா அல்லது அந்த ராகத்தாலேயா. அதுக்காக நல்ல தமிழ் பாட்டு இல்லை என்றும் இல்லை, நல்ல தமிழ் பாட்டுகள் இருக்குது. பட் ஆங்கில சொற்களும் வேற மொழி சொற்களும் கூடுதலாக கலப்பான ஒரு பாடல்களாகவே இன்றைய பாடல்கள் வருது. இப்ப நாங்க ஹாப்பி நியூ இயர் வந்ததே, உண்மை சொல்லி ஆசை உள்ளம் துள்ளுதே, சூரியகாந்தி பூ போல முகம் மாறுதே, சுகம் சேருதே, லலலாலலாலலாலா என்று பாக்க இதுதான் திருப்பி வருது இல்லையா. அதொண்டு அதே மாதிரி இன்னொன்று இருக்கு ஒரு பாட்டு, மனசோ இப்ப தந்தி அடிக்குது, மாமன் மாமன் நடக்கு மத்தளம் அடிக்குது, டம் டம் என்ற ஒரு பாட்டு உண்டு. அதுல ஒரு அழகுக்கு அவங்க சேர்க்கிறாங்க, அது விளங்குது. ஆனா அத இன்னும் வேற ஏதாவது ஒரு நல்ல ஒரு தமிழ் சொல் போட்டா நல்லா இருக்குமே என்றதான். இப்ப மாலை டம் டம், மஞ்சள் டம் டம், மாத்து அடிக்க மங்கள டம் டம், ஓலைன்னா என்னன்னு விளங்கல, ஓலை டம் டம், ஒதுக்கு டம் டம், ஓக்கி தட்டிக்கு மொத்திக்க டம் டம். இதுல என்ன விளங்குது? அப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த பாட்டு. இதுல அது ஒரு நல்ல டியூன் மட்டும் நல்லா இருக்குது. ஆனா அந்த டியூன் அந்த இதுக்காக அவர்கள் வந்து இப்படி டம் டம் டும் டும் இப்படி போடக்குள்ள எங்களுடைய நல்ல ஒரு அழகான தமிழ்ல இப்ப சில தமிழ் பாட்டு இருக்கு. காதல் வைத்து காத்திருந்தேன், காற்றில் உந்தன் பெயர் மட்டும் கேட்டிருந்தேன், இப்படி வேற அந்த மியூசிக் கேட்க அழகா எவ்வளவு ஒரு இதா இருக்குது. அதே மாதிரி காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணே, கண்ணுக்குள் நீதான். உண்மையா கேட்கவள அழகா இருக்குது. ஆனா அதுல சில யோசிக்கலாம், ரோஜாவுக்கு வேற தமிழ் சொல் இல்லாதபடியால அந்த ரோஜா பூவாக அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் இதழே ஆப்பிளுக்கு நாங்க குமிழி பெண்ணே நீ யாரோடு போடவும் வேளாம், அதை கேட்க ஒரு இதுவும் இல்லாமத்தான் இருக்குது. அப்ப அங்க ஆப்பிள் பெண்ணே நீ யாரோட எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயங்கள் வருகுது. அதனால இன்றைய பாடல்கள்ல தான் அநேகமான பழைய பாடல்கள்ல கூட எடுத்தாரு. இழந்த பழம் ஒரு பாட்டு இருக்கு, செக்கட்டு வந்த பழம், அந்த பாட்டு அது உண்மையிலே எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா அதுல எல்லாம் தமிழ் கோர்வைகள் இல்லாமத்தானே இருக்கு. இப்பத்தைய பாட்டு எடுத்தீங்கன்னா முழுக்க அதுல ஒப்பது ஏய் மாமா ஏ மாமா, அதுல என்ன இருக்கு? அதுல ஏய் மாமா ஏ மாமான்னு அந்த மாமான்ற சொல்லுக்கும் ஒரு மரியாதை குறைவான ஒரு பாடலை நாங்க ஏற்படுத்துற மாதிரியும் இருக்குத்தானே. இப்ப மாமான்னு சொல்ற அந்த பேரை இன்றைய தமிழ் பாடல்கள் கெடுத்துட்டு அந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு அந்த மாமான்ற சொல்ல காட்டி அப்ப அப்படியான ஒரு வார்த்தைகளையும் நாங்கள் கேவலப்படுத்துற ஒரு சிச்சுவேஷன் இன்றைய இந்த பாட்டுகள்ல வேற ஒரு அழகுக்கு சேர்க்க போய் அது வந்து பிழையான கருத்தை கொடுக்குதோ என்றதும் இன்றைய பாடல்கள்ல இருக்குது என்றதை கூறி ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கும் பாமுகம் தொலைக்காட்சிக்கும் அதிபருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மிக்க நன்றியா. அந்த சர்வதேச பாடல்கள்ல இன்றைக்கு வந்து அது ரிதமா அல்லது ஓசைக்கா அல்லது இல்ல அந்த ஆங்கில வார்த்தைகள் போட்டால்தான் அந்த பாடல்கள் மெருகேறுமா என்ற ஒரு கேள்வி எல்லோருக்குமே இருக்கின்றது. இது நாங்கள் நிறைய ஆராய்ச்சி செய்யணும். அப்படியான ஆராய்ச்சிகளுக்கு அப்பால நாங்கள் சாதாரண ஒரு
நகைச்சுவைக்காகத்தான் இந்த தலைப்பையை எடுத்திருக்கிறோம். ஆகவே அந்த வேற்றுமொழி சொற்கள் நிறைஞ்சிருக்கும் போது அந்த பாடல் இனிமையாக இருக்கும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்பிள் பெண்ணே நீ யாரோ, குமிழி பழமே நீ யாரோ, குமரி பெண்ணே நீ யாரோன்னு வருதோ, அது அந்த நேரம் அந்த சந்தங்கள் சரியாக இருக்குமோ தெரியவில்லை. அப்படியான ஒரு இது இருக்குது. அடுத்தது அந்த ஜூன் ஜூலை அந்த ஜூ வருது, ஜூ வருது. அப்ப அந்த ஓசை சரியாக இருப்பதற்காகவே அந்த பாடல்களை எடுத்திருக்கிறார்களோ என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அடுத்தது படத்துல அந்த காட்சி அந்த ஜூலை மாதத்துல தான் அந்த கோடை விடுமுறையில தான் ரெண்டு வரைகளே அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரியும் அந்த பாடல்கள் மாறப்பட்டது உண்டுதான். அடுத்தது நாங்கள் எப்பவுமே ஏன் இந்த ஆங்கில வார்த்தை கலந்து இப்படி பாடினம் வந்து பாடசாலை வாழ்க்கையில நாங்கள் இருக்கைக்கு இந்த முஸ்தபா டோன் போரி முஸ்தபான் அது என்ன முஸ்லிம்களுக்காக இயற்றப்பட்ட பாடலா என்றெல்லாம் நாங்கள் கேட்ட காலம் இருக்கிறது. ஆகவே அந்த எதையும் சேக்கிங் ஈஸியா எடுக்க வேணும் என்றதுக்காகவே அந்த பாடல்கள் அப்படி வந்ததோன்று ஒரு கேள்வி இருக்கிறது. அடுத்தது அர்த்தமே இல்லாமல் இப்ப நாங்கள் சில இடத்துல வந்து இந்த அஸ்கலா அது என்ன ஒண்ணுமே தெரியல. அப்ப சில பாடல்கள் இன்னும் சொல்லுவாங்க தெரியல எங்களுக்கு அர்த்தம் இல்லாமல். ஆனால் அந்த பாட்டை கேட்க வைக்கிறதுக்காக இப்ப இன்றைய அனிருத்தின பாட்டை கேட்டாலும் அது ஆட வைக்கும் எங்களை எல்லாரும். அது அந்த மியூசிக் கூடுதலாக இருக்கிற காரணத்தால வேர்ட்ஸுகள் விளங்கவே இல்லை. சில வேர்ட்ஸுகள் விளங்காமலே அவ்வளவுக்கு மியூசிக் அதிகமாக இருப்பதனாலும் அது ஏதோ ஒரு வகையில் மக்களை கவர்றதை பார்க்கக்கூடியதா இருக்கும். ஆமா, அநேகமாக அந்த பாடல்கள் வந்து நான் நினைக்கிறேன் கூடுதலாக ரசனைக்காகத்தான் அதை சேர்த்து கொண்டாலும் நீங்க சொன்ன மாதிரி இன்றைய பாடல்களில, அதாவது இன்றைய பாடல்கள் ஒரு சர்வதேச ரீதியாக கூடுதலாக வந்திருக்கிற பாடல்களாக நான் பார்க்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு இடத்திலுமே ஒளிப்படம் செய்கிறார்கள். அதை போய் வீடியோ பிடிக்கிறது ஒரு இடக்க ஜெர்மனியா இருக்கும், ஒரு நோர்வேயா இருக்கும். அப்ப ஒவ்வொரு இடங்களிலே உள்ள மொழிகளை கூட அந்த கலக்கக்கூடிய வகையில இருக்கிறபடியால் இன்றைய இந்த தமிழில் வேற்றுமொழி கலப்புகள் கொண்ட பாடல்கள் அதிகம் அந்த இன்றைய காலத்தில் இருக்கிறது என்பதை அழகாக பேசிய பத்மலோஜினிக்கு சிறப்பு வாழ்த்துக்கள், நன்றி. ஆம், அடுத்து நாங்கள் எங்க பழைய கால பாடல்கள் தானே இன்றைக்கும் எங்கள் மனத்தில் நினைவில நிற்கின்ற நீங்காத நினைவுகள் என்று கொண்டு வர போற திரிபுர சுந்தரி. வாருங்கள் திரிபுர சுந்தரி, உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்றைய பாடல்கள், அதாவது தமிழில் வேற்றுமொழி கலப்புகள் அதிகம் கொண்ட பாடல்கள் அன்றைய பாடல்கள் என்று அவர் சொல்ல போறார். வாருங்கள் பார்ப்போம். வணக்கம் சகோதரி. வணக்கம். பாமுக தொலைக்காட்சிக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதுமே அந்த தலைமை பண்பு சகோதரி நக்லா சிவநாதன் அவர்களுக்கு ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும். அது போல இந்த தலைப்புகளையும் எங்க இருந்துதான் தேடி பிடிப்பாங்கன்னே தெரியல. டக்கு டக்கு டக்குன்னு இந்த தலைக்கின்னு அந்த பேர் வந்துருது. சிறப்பு, பரவாயில்ல. ஆனாலும் எனக்கு கொடுத்தது நான் அந்த கால மனுஷின்னு நினைச்சேன்னு எனக்கு அந்த காலத்து பாடல அந்த கால மனுஷன் நினைக்க கூடாது, நினைக்காம சொல்லுங்க. ஹலோ ஹலோ சுகமா என்னலமா. இது ஒரு பாடல். நான் உங்களை கேட்கல, சகோதரிய கேட்கல. இது ஒரு பாடல், அந்த காலத்துல பாடல். 1952 இந்த பாடல் வந்திருக்கு, காதலிக்க நேரம் இல்லை அப்படிங்கிற படத்துல. அதுக்கப்புறம் வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடுவே. அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு உருது சொல்லு வசனத்துல வந்து வரும், குல்சன் பாகே அப்படிங்கிற மாதிரி அந்த உருது சொல்லு. என்ன வார்த்தை அது? குல்சன் பாகே. உல்சன் பாகே. ஓகே. அந்த மாதிரி உருது சொல்லு அந்த காலத்திலே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மணிப்பிரவாளாக நடைன்னு சொல்லக்கூடிய தமிழும் சமஸ்கிருதமும் கலந்த சொற்கள் வந்து பழைய பாடல்கள்ல அதிகமாவே இருக்கு. நம்ம எல்லாம் அறிஞ்ச ஒரு பாடல் வந்து என்னன்னா, சிந்தனை செய் மனமே. அந்த பாடல்ல வந்து மணிப்பிரவாளாக நடை இருக்குது. அதுக்கு அடுத்து ஒரு பாடல் இருக்கும், பழகும் தமிழே பார்த்திபன் மகனே அழகியமே நீ சுகமா. இது நம்ம சகோதரி பாடினா நல்லா இருக்கும், நான் பாடின கழுதைகள் நீங்க நல்லா இருக்கு. பாடல்ல வந்து அந்த பாடல் வந்து அந்த மெலடியில வர்றப்ப, வசனம் வர்றப்ப தேங்க்யூ வெரி மச் அப்படிங்கிற ஆங்கில சொற்கள் வந்து அந்த வசனத்துல வந்து பாடலோட கலந்துவே வரும். அடுத்து
என்னடி ராக்கம்மா என்னடி ராக்கம்மா பல்லாக்கு அந்த பாடல்லையுமே வந்து தெலுங்கு சொற்கள் ஏமாண்டா பாகுரானா அப்படிங்கிற தெலுங்கு சொல்லு வரும். ஏமண்ட பாகுரானா அப்படிங்கிற தெலுங்கு சொல்லு அந்த ஒரு உரையாடல்ல வரக்கூடிய ஒரு இது இருக்கு. அடுத்த ஒரு பாடல் மை நேம் இஸ் பில்லா வாழ்க்கை எல்லாம் நானும் போகாத ஊரில்லை பார்க்காத இடமில்லை. அந்த பாடல்ல வந்து ஆங்கில சொல்லு வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஐ எம் அ டிஸ்கோ டான்சர் 1985 பாடல் வந்தது. அது முக்காலா முக்காப்பலா லைலா லைலா அது என்ன சொல்லலே வந்திருக்கு. அந்த முக்காலா முக்காப்பலா அப்படிங்கிறது கன்னட சொல்லு. என்ன சொல்லு? அப்புறம் ஸ்டைலு தான் சூப்பர் ஸ்டைலு தான். இந்த ஸ்டைலுக்கு ஏத்த அந்த பாடல் பாட்சாலத்தை 1995 இந்த படம் வெளிவந்தது. இப்படி ஆங்கில சொல்லு. அதுக்கப்புறம் ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக வெட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்காரி. அந்த பாடல வந்து அந்த இசை வரியில வந்து ஐ லவ் யூங்கிற ஆங்கில சொல்லு வந்து இசையில வரும், பாடல்ல வராது, இசையில வந்து அந்த மாதிரி வந்துட்டு. அதுக்கப்புறம் அது அடுத்து டெலிபோன் மணி போல் சிரிப்பு வல்லவலா டெலிபோன் மணி அப்படிங்கிற ஆங்கில சொல்லி அந்த பாடல்ல 96 வெளிவந்த பாடல் அது. ஏப்ரல் மேயிலே பசுமை ஏயிலே காஞ்சி போச்சிடா. அந்த பாடலே வந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ங்கிறது ஆங்கிலம் முழுக்க முழுக்க ஆங்கில சொற்கள் தான். அடுத்து இந்த டாடி மம்மி வீட்டில் இல்லே அப்படின்னு சமீபத்துல 2000க்கு அப்புறம் வந்த பாடல் நினைக்கிறேன். ஆமா. அப்புறம் வாத்தி கம்மிங் அப்படிங்கிறது இன்னொன்னு இந்த ராசையான்னு ஒரு படம் வந்துச்சு, மஸ்தானா மஸ்தானா, அது பிறமொழி சொல்லு கலந்துதான் இருக்கு. அடுத்து ரொம்ப 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 பிடிச்ச பாடல் மின்சார கண்ணா என் கண் சாரம் நீயடா. அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா கன்னடம் சமஸ்கிருதம் தமிழ் இப்படி 3 மொழி கலந்து வரக்கூடிய மின்சாரம் அந்த சம்சாரம் அதுவும் வடமொழி சொல்லும் வருதான். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி பெண்ணே ஸ்ட்ராபெரி அதுவும் வந்து ஸ்ட்ராபெரி ஆங்கில சொல்லியிருக்கு. இப்படி நிறைய பாடல்களை நம்ம எடுக்கலாம். காலங்கருதி இத்துடன் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சிற்றுரைக்கு அப்பாலும் கூட கருத்து அது எப்படி சொல்றேன், அந்த சினிமா பாடல் வரிகள் வர எங்களை அறியாமலே சிரிப்பும் அதுக்குள் வருகின்றது. என்ன அது தெலுங்கு பாடலா இருந்தாலும் தெலுங்கு சொற்கள் இருந்தாலும் அல்லது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு பாடல் எல்லாரும் மனசுலயும் பிடிக்கும். ஜல் 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 என்ன சல்லங்குயுளி சல்ல 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 என்ன சாலையிலே காலையிலே சேர்ந்திட வேண்டும் விடியதுக்குள்ளே அப்படிங்கிற சொல்லு. நாங்கள் செல் செல் செலங்க கட்டி இந்த மாட்டுக்கு சொல்லுவோம் செல் செல் செல். ஆனா உண்மையான தமிழ் சொல்லி வடமொழி தான் சொல்லுவான், சொல்ல மாட்டான். ஜல் 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 அப்படிங்கிறது. இப்படி நிறைய பாடல்களை நம்ம எடுத்தோம். அதனால வந்து இந்த நம்ம பழைய பாடல்கள் தான் அதிகமாக பிறமொழி கலந்து இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய வாதத்தை உங்களுக்கு. அதாவது பழைய பாடல்கள் மிக்க நன்றி மிக்க நன்றி. பழைய பாடல்களில அதுக்குள்ள இருக்கிறதே தெரியாமல் அந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கிறது தான் உண்மை. நீங்கள் அழகாக சொன்னீங்க, சிந்தனை செய் மனமே, அதுக்குள்ள உள்ளுக்குள்ள வருகுது அந்த பாடல், என்ன வரி வரி வருகுது, அதுல ஃபுல்லா கேட்டுக்கொண்டு போக. அப்ப அந்த அதுக்குள்ள கலந்து இருக்கிறதை தெரியாமல் போற மாதிரி அந்த பாடல்கள் அன்றைய பாடல்கள் இருந்திருக்கின்றன. அந்த வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் தென்றல் நீ, அதுல தமிழ் வரி வருகுது. அடுத்தடுத்த வரிகள்ல அதுல ஆங்கில வார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது நீங்க உருது சொல்லுதான் நீங்க சொன்ன அந்த இது உங்கர்வாக என்ன. ஓகே. அடுத்தது மை நேம் இஸ் பில்லா. அது அந்த பில்லா படத்துல நாங்கள் அந்த வரி அப்படியே ஃபுல்லாயே ஆங்கில வரியாகவே வர்றதை பார்த்து கொள்ளுகிறோம். அடுத்தது இந்த முக்காலா முக்காப்பலா நீங்கள் அழகாக அதை பாடினீர்கள்.
அடுத்தது டெலிபோன் மணி போல், அது எப்பவுமே சொல்லுவோம், டெலிபோன் மணி போல் அந்த பாட்டு கலகலவண்டே நீண்ட நாள் பாடி மக்கள மனதில இடம் பிடிச்ச ஒரு பாடலாக இருக்கின்றது. நான் பழைய பாடல் என்றாலும் அந்த பாடல் அண்ம காலங்கள்ல வந்த பாடல் மாதிரி இப்பவும் காதுக்குள்ள ஒழிச்சு கொண்டு இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி பார்க்க அன்றைய பாடல்களிலும் நிறைய ஆங்கில சொற்கள் மற்றது ஏனைய மொழி சொற்களும் கலந்திருக்கின்றதையும் அறிகின்றோம். ஆனாலும் அன்றைய பாடல்கள் மனங்களில பதிவாக இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு 2 வரி பாடக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் இருக்குது. ஆனா இன்றைய பாடல்கள் லபக்கென்று வாயில வராமல் போகிறது. அதையும் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆமா, நிச்சயம் நீங்க சொன்னீங்க ஸ்ட்ராபெர்ரி பண்ணே. இன்னொரு பாடல் இல்லக்கா, லலாக்கு டோண்ட பீமா கண்ணே கங்கம்மா இடுப்ப சுத்தி திரும்பி பாருமா, என்னெல்லாம் விளக்கு எரியுமா கங்கம்மா வலை இருக்கிற கைய பாருமா, ஓ பாரு கப்சா அப்ச கல்லு மாலியா அத்து பக்கம் வாரியா லலாக்கு டோண்டபி. இதெல்லாம் என்ன வார்த்தை! கல்லு மாதிரி என்ன அர்த்தமே இல்லாத பாடல்களாக இருக்கு. அப்ப அந்த நேரத்திலுமே அப்படி வரிகளை அவர்கள் கொண்டு வந்ததை நினைக்கும் போது அனிமே வாதின்ற பாடல்களில் ஆங்கில வார்த்தைகள் புறமொழி வார்த்தைகள் அதிகம் இருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருந்தது. நிச்சயம் மிக சிறப்பு. பல பாடல்களையும் பாடி நகைச்சுவையாகவே நீங்கள் இந்த நேரத்தை நகர்த்தி இருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, அப்படியாயின் அன்றைய பாடலைத்தான் பாடினார். இல்ல இன்றைய பாடல்ல நிறைய இருக்கிறது என்று சொல்வதற்காக நாங்க சிவசெல்லம் ஆரம்பத்தை அழைக்க போகிறோம். அவர் ரெடியாத்தான் இருக்கிறார். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா நாங்கள் இருப்போம் என்று நிற்கிறார். பாப்போம், பாருங்க பாருங்க. இளைஞர்கிறதுனால இன்றைய கால பாடலை கொடுத்துட்டீங்க. பேசுறது கேக்குது. மிக அழகாக இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாமுகம் அதிபருக்கும் ஒரு சாரதியாக இருந்து கிருஷ்ண பரமாத்மா போல இந்த தேரினை நகர்த்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நடுவர் திருமதி தமிழ்மணி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் சபையோர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த விவாத அரங்கு 56 என்பது பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு தகவல். ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. ஒரு குடும்ப நிகழ்வு கூட இப்படி நடக்காது, ஒரு நேரடி நிகழ்வு கூட நடக்காது. ஆனால் நம்முடைய நகுலாக்கா அவர்களுடைய தலைமையில் 56 மாதங்கள் இந்த நிகழ்வு தொடர்ந்து கிட்டத்தட்ட அப்போ 3-5 வருடங்கள் நடந்துகிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். எதிரணியில பேசின மரியாதைக்குரிய ஆசிரியர் திரிபுர சுந்தரி அவர்கள் லாலாக்கு டோல் டப்பீமா என்று நல்ல அழகாக பாடல்களை எல்லாம் பாடினார். ஆனா நல்ல ஒரு தலைப்பை தேர்வு பண்ணி அவங்கள பாட வச்சதுக்காக நடுவருக்கு வாழ்த்து சொல்லுங்க. உண்மையிலேயே பாடல, அவங்க பாடுறது பெருசு, அந்த பாடுறதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இளமையை தூண்டி விட்டது உண்மையிலேயே நடுவர்களுடைய தனித்திறன். அந்த தனித்திறனுக்கு நாம பாராட்டு சொல்லணும். நடுவர் அவர்களே இன்றைய நல்ல தலைப்பு, அதாவது அந்த வேற்றுமொழி பிறமொழி கலப்புள்ள பாடல்கள் அந்த காலமான்னு பாத்தீங்கன்னா அந்த அதிகமான அந்த பிறமொழி கலப்பு இருக்கக்கூடிய மொழி இப்போதான். அன்றைய காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தமிழ் வார்த்தைகள் பாடல்கள் எதுல எடுப்பாங்க அப்படின்னா செய்யுள்கள்ல இலக்கணத்துல இருந்து எடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த பழைய பாட்டு, இந்த ஆதிபராசக்தின்னு ஒரு பாட்டு படம் உண்டு. அந்த படத்துல ஒரு பாட்டு வரும், சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ நில்லடி முன்னாலே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல அப்படியே கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு இடத்துல காளி பயங்கரி சூலி மகாங்கனி கண்களில் தெரிகின்றாள் அப்படின்னு ஒரு இது வரும். அந்த வரிகள் ஃபுல்லா எதுல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா குற்றால குறவஞ்சியில இருக்கக்கூடிய வரிகளை எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்துல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உள்ள படம் பிரபுதேவா அவர்கள் நடிச்ச படம். அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பாட்டு பாடி இருப்பாரு, அந்த காதலனும் காதலியும் அந்த பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த இதுல காதலா காதலான்னு அந்த பாட்டு வரும். எனக்கு பாட தெரியல, அந்த பாட்டு ரொம்ப அழகா வரும். அந்த இடத்துல ஒரு வரி வரும், அந்திரையோ இவள் சுந்தரியோ ஊர்வசியோ முந்தியதோ
அப்படின்னு அந்த பாட்டு வரி வரும். இந்த பாட்டு எதுல இருக்கு அப்படின்னா முக்கூடல் பல்லுல இருக்கக்கூடிய ஒரு வரி, அந்த மன்னிக்கணும் குற்றால குறவஞ்சியில இருக்கக்கூடிய ஒரு வரி. முக்கூடல் பல்லுல இருக்கக்கூடிய அந்த சின்ன பல்லு பெரிய பள்ளிங்கிற அந்த கதையெல்லாம் கூட பாடல்களா ஆக்கியிருக்காங்க. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய பாட்டை பாருங்களேன், ராரா சரச குராரா, இந்த பாட்டுல இந்த ராராங்கிற வார்த்தை தெலுங்கு வார்த்தை. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பாட்டு கூட உண்டு, இந்த ஆட்டோகிராஃப்னு ஒரு படம், பாட்டு நடுவர் அவர்களே, உண்மையிலேயே நீங்க இந்த பாட்டை எடுத்த மாதிரி படத்தோட தலைப்புக்கே ஒரு பட்டிமன்றம் வைக்கணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய வரக்கூடிய தமிழ் சினிமாக்கள்ல தமிழ்ல பேர் வைக்கிறதே கிடையாது. காட் ஃபாதர், அதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன், அது என்ன வார்த்தைன்னு எனக்கு தெரியல. அப் அண்ட் டவுன், அந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் எழுத மாட்டேங்காங்க. இப்ப இன் அப்பன் இன் டவுன், அதாவது அப் அண்ட் டவுன், பெத்த அப் அண்ட் டவுன், இப்படி எல்லாம் தலைப்பு எடுக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பாட்டுலயே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாட்டுல bro where are you bro bro where are you where are you where are you where are you bro வரல. அண்ணாத்த வந்தாரு குந்திக்குன்னு நின்னாரு, அது என்ன குந்திக்குன்னு நின்னாரு, அது எனக்கு தெரியல. குந்திக்குன்னா உட்காந்துக்கிட்டுன்னு அர்த்தம், அதுல நின்னாரு, அந்த குந்திக்குன்னு நின்னாரு. அண்ணாத்த வந்தாரு குந்திக்குன்னு நின்னாரு, ஸ்பீச்ல கேட்டியா பீச்ல பாத்தியா, இது என்ன பாட்டு? ஸ்பீச்ல கேட்டியா பீச்ல பாத்தியா, அது வார்த்தையை பாருங்களேன் எவ்வளவு அழகா. அந்த ஸ்பீச் பீச், எவ்வளவு கோடையெல்லாம் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நிறைய கேட்டாலே நமக்கு சிரிப்பு தான் வரும். அதுக்கடுத்து இன்னொரு பாட்டு, ஒரு பாட்டு உண்டு, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா. இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய ரன்னிங்ல தான் இருக்குது. இந்த பாட்டுல இருக்கக்கூடிய வரிகள் வார்த்தைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிறமொழிகள், நிறைய. இந்த பிறமொழின்னா நம்ம ஒட்டுமொத்தமா ஆங்கிலம்னு மட்டும் எடுத்தா காணாது, தெலுங்கு வார்த்தைகள், கன்னட வார்த்தைகள்லாம் வரும், கன்னடம் மலையாள வார்த்தைகள்லாம் உண்டு. அந்த ஆட்டோகிராஃப் படத்துல ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டுல முழுக்க முழுக்க வந்தல்லோ வந்தல்லோ தமிழ் படிக்க ஒரு ஆசை வந்தல்லோ, என்னது தமிழ் படிக்க ஒரு ஆசை வந்ததா கூட, அத மலையாளத்துல தமிழ் படிக்கோர ஆசை வந்தல்லோ வந்தல்லோ அப்படின்னு ஒரு மலையாள பாட்டு உண்டு. தமிழ் பாட்டு தான் அது மலையாளத்துல. ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, இதே படம் மலையாளத்துல எடுக்காங்க, அவங்க அந்த பாட்டை தமிழ்ல எடுக்காங்களா? தமிழ் படிக்க ஒரு ஆசை வந்ததே அப்படின்னு அவங்க படிக்காங்களா? இல்ல. அப்ப அவங்க அந்த மொழி பற்றோட இருக்காங்க, நமக்கு அந்த மொழி பற்றுங்கிறது இல்லாம போச்சு. நடுவர் அவர்களே, ஒரு விஷயம் சொல்லணும். இந்த யாழ்ப்பாணம்னு அந்த இலங்கையில ஒரு மண் உண்டு, அந்த யாழ்ப்பாணம், அந்த இலங்கையில உள்ள அந்த யாழ்ப்பாணம், அதுக்கப்புறம் அந்த போர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல திருநெல்வேலியில இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட மக்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா, உங்களுக்கு நான் எங்க ஊருக்கு பக்கத்து 3 கிலோமீட்டர் தூரம் தான். அவங்க கிட்ட ஒரு நாள் பேசும்போது, உங்களுக்கு வாழ்நாள்ல என்ன ஆசை அப்படின்னு, வாழ்நாள்ல ஒரு பொழுதாவது நான் என்னுடைய யாழ்ப்பாண மண்ணுல வாழணும், என் உயிர் என்னுடைய உடல் யாழ்ப்பாண மண்ணுல புதைக்கப்படணும்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த மண் பற்று, அந்த தாய் மண் பற்றுங்கிறது உண்டு. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் அந்த வேற்றுமொழிகளை பயன்படுத்தி பாடு கேட்டா இந்த பத்மலோசினி அக்கா சொல்லும் போது சொன்னாங்க, அந்த எதுகை மோனைக்கா அப்படி ப்ரோ வேர் ஆர் யூ வருதான், அது ஒரு வார்த்தை, அது என்ன முக்கியமான ஒரு பாட்டு. இன்றைய காலகட்டத்துல இளம் தலைமுறையினர் நிறைய அந்த குட்டி குழந்தைங்க எல்லாம் வருது, உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு பாட்டு எல்லாம் உண்டு பாத்தீங்களா? அதை இப்போ பாருங்க, டொமேட்டோ வேறு டொமேட்டோ வேறு டொமேட்டோ இன் தி கிச்சன், இதெல்லாம் இது நான் ஏதோ சினிமால நீங்க கேட்கலையேன்னு நினைக்காதீங்க. இந்த பாடல்கள் எல்லாமே ஆல்பம் சாங்கா வருது. சினிமா சாங்ல வர்றதை விட ஆல்பம் சாங்ல வர்றது ரொம்ப வைபா போகுது நடுவர் அவர்களே. அப்போ இந்த மாதிரி பிறமொழி சொற்கள் அதிகம் பயன்படுத்தப்படுவது இன்றைய காலகட்டத்துலதான். வேற்றுமொழி பாடல்கள்
கலப்பு வார்த்தைகள் இருக்கக்கூடிய பாடல்கள் இப்பதான். ஆனா அந்த காலத்துல அவ்வளவு அழகான ஒரு தமிழ். மலர்ந்தும் மலராத மலர் கொண்டு ஒரு பாட்டு உண்டு. இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு பாட்டை கேளுங்க. அந்த அனிருத் பாடினாரு. அந்த இப்போ ஒரு பாட்டை கூட பேன் பண்ணாங்க நடுவர் அவர்களே. நம்ம தமிழகத்துல ஒரு பாட்டு, அந்த ஒரு பீப் சாங் அப்படின்னு ஒரு சாங், அந்த சாங்கையே பேன் பண்ணாங்க. அப்ப பாருங்க, இன்றைய தலைமுறையில வேற ஒரு வார்த்தையவே தவறா போட்டு பாடக்கூடிய காலகட்டத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆக வேற்றுமொழி கலப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய காலம் இன்றைய காலத்துல உள்ள பாடல்கள் தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றியா. அன்றைய பாடல்கள்ல அந்த எழுதிய ஆசிரியர் கூடுதலாகவே அந்த பாடல்களில பழைய இலக்கியங்கள்ல கொஞ்சம் எடுப்பினோம். குறுந்தொகையில நிறைய எடுத்திருக்கிறோம், குறவஞ்சியில எடுத்திருக்கிறோம். அப்படி சில இடங்களில அந்த இலக்கண சேர்க்கைகளோட அந்த பாடல்கள் வந்தது உண்மைதான். அன்றைய காலங்களில அது இருந்தது. ஆனா இன்றைய காலங்களில அவை முற்று முழுதாக அந்த இலக்கியத்துக்குள்ள வராமல் இலக்கியம் சாராத பொருட்களை வச்சு கூடுதலாக இயற்ற பாடல்களைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதாவது வெளி அவுட் ஷூட்டிங்ல பார்க்க நீங்க சொன்ன மாதிரி அந்த பீச்சில் வந்தால் ஸ்பீச்சில் வந்தால் அப்ப அந்த ஸ்பீச் அந்த ஒரே ரெயின்போர்டா ஒரே ஒத்த ஓசையுடைய சொற்களாக அங்கு ஆங்கில சொற்களும் தமிழ் சொற்களும் பொதிந்து இருக்கிற வண்ணத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்தது அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த எச்சத்திலேயே நிற்கிறது, அல்லது முற்றாக வினமுற்றாக முடியாமல் வந்தல்லோ 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 முடிஞ்சது என்று அப்படி இல்லாம வந்தல்லோ வந்தல்லோன்னா அது வேற மொழி மாதிரி எங்களுக்கு இருக்கிறது. வந்தாலல்லோ என்றத வந்தல்லோ வந்தல்லோ என்று அப்படி வரைக்க நீங்க சொன்ன மாதிரி அங்க ஒரு வித்தியாசமான ஒரு அராகம்